எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம். எல்லோரும் அணியணியாக திரண்டு இதில் பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் அன்புரிமையோடும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் தென்படுகின்ற மனித புதைகுழிகளின் அடையாளமாக இப்பொழுது வரை இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற 19 வரையான மனித எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாண மண்ணிலே கொத்து கொத்தாக காணாமலாக்கப்பட்ட பல பேருடையதாக இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு 2008 2009 இறுதி யுத்த கால பகுதியிலும் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு. ஆகவே இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த எலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம். யாழ்ப்பாண மண்ணிலே குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் செம்மணிக்கு அருகாமையில் நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தினுடைய முக்கியமான பங்காளிகளாக அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை நான் எல்லோரிடமும் உருக்கமாக முன்வைக்கிறேன். குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் தென்படுகின்ற மனித புதைகுழிகளின் அடையாளமாக இப்பொழுது வரை இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற 19 வரையான மனித எலும்புக்கூடுகள், அதுக்கு பிற்பாடு இன்னும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலும் குறிப்பாக மண்டதீவு மற்றும் சிலாவத்தை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குளாய் கொக்கு தொடுவாய் பகுதிகள் குமுளமுனை பகுதிகளில் மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் இவ்வாறு பல இடங்களில் யாழ்ப்பாண மண்ணிலே பல இடங்களில் நாங்கள் தோன்றுகின்ற இடமெல்லாம் மனித எலும்புக்கூடுகளையும் மனித எச்சங்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்ற அடிப்படையில் தான் அந்த எலும்புக்கூடுகளுடைய அம்சங்களும் வயதுகளும் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக நீதிமன்றத்தாலும் தடயவியல் நிபுணர்களாலும் தரப்படுகின்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக 1995 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த கால பகுதியிலே யாழ்ப்பாண மண்ணிலே கொத்து கொத்தாக காணாமலாக்கப்பட்ட பல பேருடையதாக இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு 2008 2009 இறுதி யுத்த கால பகுதியிலும் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு. ஆகவே இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த எலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த வழியாக அதனை ஒரு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய திரட்சியாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய மக்கள் அணியணியாக நாளை மறுதினம் அதற்கு அடுத்த நாள் 23, 24, 25 தேதிகளில் செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை 3 நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு அனைத்து ஈழத் தேசிய உறவுகளிடமும் எம்மினத்திடமும் இது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம். நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம். எல்லோரும் அணியணியாக திரண்டு இதில் பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் அன்புரிமையோடும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிகள்.